ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பாருங்கள், என்னுடைய தோட்டத்தில் எவ்வளோ அருமையாக பூக்கள் வந்து பூத்திருக்கு அப்படின்ட்டு. 7 days ரோஸ்லேயும் சரி, இந்த ரெட் கலர் ரோஸ் செடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா பஞ்சாக பூக்கள் வந்து பூத்திருக்குங்க. நிறைய புதுக்கிளைகளை எடுத்து வந்ததாங்க இந்த பூக்கள் வந்து பூத்திருக்கு. அப்படி புதுக்கிளைகளை எடுத்துகிட்டு வரதுக்கு நான் வீட்லேயே ஒரு ஃபர்டிலைசரை வந்து நான் ரெடி பண்ணேங்க. ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் தான், ஆனால் இதனுடைய பலன்கள் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு. நான் புதுசாக நிறைய செடிகள் வந்து ரோஜா செடிகள் வந்து வாங்கிட்டு வந்தேன், சின்ன சின்ன செடியாகவே. அந்த செடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வளர்ச்சி வந்து ஏற்பட்டு பூக்கள் அழகாகவே பூத்துருக்குங்க. ஸோ அப்படி என்ன ஃபர்டிலைசர் பயன்படுத்தினேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து முழு தகவல்களும் வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடும்போது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ஃபர்டிலைசர், அதை எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இந்த சூப்பரான ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, வெங்காயத்தோல் தாங்க. இந்த வெங்காயத்தோலை மட்டுமே பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து செடிகளுக்கு வந்து உரமாக கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெய்லி நம்ம உரிக்கிறதுக்கு நம்ம டெய்லி வெங்காயம் இல்லாமல் எந்த குழம்புமே வைக்க மாட்டோம். ஸோ நமக்கு ஈஸியாகவே வீட்லேயே வந்து நல்லா கலெக்ட் ஆகும். இதை நம்ம ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ஒரு பல்காக சேர்ந்துடும். அப்படி இல்லை நமக்கு சடனாக ஃபர்டிலைசர் நமக்கு வந்து ரெடி பண்ணியே ஆகணுன்றவங்க மார்க்கெட்டுக்கு போனோம்னாலும் இந்த மாதிரியான தோல் வந்து நமக்கு கிடைக்கும். அதையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வெயில நல்லா காய வச்சு இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து அப்படி என்னதான் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், மெக்னீஷியம், இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து நிறைய அடங்கியிருக்குங்க. இது மூலமாக செடிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரூட் டெவலப்மெண்ட் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு, நோய் தாக்கங்கள் இல்லாமல் பிளான் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இந்த வெங்காயத்தோல் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம கம்போஸ்ட் மண்புழு உரம் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து மாதம் ஒரு முறை நம்ம சேர்த்துவோம் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா மேன்யூர் இல்லை மாட்டு சாணமோ இல்லைன்னா வந்து ஆட்டு சாணமோ நம்ம சேர்த்துவோம். அதை சேர்த்தும் பொழுது இதையும் நம்ம சேர்த்தி அதோட கலந்து நம்ம சேர்த்தும் பொழுது நல்ல சாயில் வந்து ஒரு குட் கண்டிஷனராக நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து என்ன பொருள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையினுடைய ஓடு தாங்க. இந்த முட்டை வந்து ஓடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கால்சியம் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர். அதுவும் நம்ம ரோஜா செடிகளுக்கு சொல்லவே வேண்டாம். சூப்பரான ஒரு க்ரோத் வந்து நமக்கு இருக்கும். பிளான்ட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கால்சியம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இந்த மாதிரியான சத்துக்களும் நிறைய இருக்குங்க. நான் முன்ன சொன்ன ஆனியன் அந்த பீலில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் வந்து அடங்கியிருக்கு. ஸோ நம்மளுடைய செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த முட்டையினுடைய ஓடுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது வந்து மெயினாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டோட செல் வால் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய சுவர் பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணிவிடும். அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லா வந்து என்கரேஜ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லைங்க, ரூட் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு. புது செடியை இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், தளிர்களே இல்லை, ரொம்ப சின்ன செடியாக இருக்குது, புது தளிர்களே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நான் இப்போ ரெடி பண்ணி காமிக்கக்கூடிய ஃபர்டிலைசரை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. ஏன்னா நான் எடுத்திருக்க பொருள் எல்லாமே அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். அடுத்த பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காஃபி பவுடர் தாங்க. இதை வந்து நம்ம நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கொதிக்க வச்சு ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனுடைய வேஸ்ட்டை வந்து நம்ம கீழே தான் போடுவோம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து அந்த வேஸ்ட்டை கீழே போடாமல் நல்லா காய வச்சு நாம் ரெடி பண்ணக்கூடிய இந்த மிக்சரில் கலந்து விட்டு செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். அப்படி என்ன சத்துக்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னா, நான் நிறைய வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். காஃபி பவுடர், நான் டீ தூளை விட காஃபி தூள் தான் வந்து செடிகளுக்கு வந்து அதிகமாக கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pH லெவலை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்குமே இது சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர். ஸோ செடிகளுக்கு வந்து ஒரு உகந்த ஃபர்டிலைசர்னே சொல்லலாம். ஆனால் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதை மட்டுமே நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு எல்லா வீடியோ லிங்க்கையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டையினுடைய ஓடு இதெல்லாம் வந்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வந்துடலாம். ஆனியன் பீலையும் வந்துட்டு அதே மாதிரி பவுடர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். முட்டையோடைய ஓடை வந்துட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சின்னதாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் வந்து பொடிச்சிக்கலாம்.
அரைக்கும்போது வெங்காயத்தோலையும் முட்டைத்தோல் ரெண்டையுமே வந்து சேர்த்து வச்சு நம்ம அரைச்சிடணும். தனியாக வெங்காயத்தோல் போட்டோம்னா வந்து அரைபடாது. அதனால் ரெண்டையுமே சேர்த்து வந்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முட்டையும் வெங்காயத்தோலும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு. இதில் வந்து நம்ம காஃபி தூள் வந்து கலந்து விட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஃபர்டிலைசர் வந்து கிடச்சிடும். இதில் காஃபி பவுடர் வந்து கலந்துடலாம். 200 கிராம் அளவுக்கு வந்து நான் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வேணும் அப்படின்னா, இப்போ முட்டையினுடைய ஓடு இருக்கு இல்லைங்களா, அந்த பவுடர் வந்து நீங்கள் 1 பங்கு எடுக்கிறீங்க. அப்புறம் ஆனியன் அந்த தூள் அது வந்துட்டு 1 பங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 1/2 பங்கு வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஹோம்மேட் ஃபர்டிலைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம பாட்டிலில் ஏதாவது ஒரு கண்டெய்னர் வந்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் அப்பப்போ ரெடி பண்ணி கொடுக்கணுமே அப்படின்ற கஷ்டமே கிடையாது. நம்ம அப்படியே ஒரு ஸ்பூனை எடுத்து ஒவ்வொரு செடிகளுக்கும் வந்து போட்டு விட்டால் போதும் மண்ணில். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லிக்விடாக தண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் கலந்து விட்டுமே நம்ம கொடுக்கலாம். இது எப்படி நம்ம செடிகளுக்கு லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 லிட்டர் தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு செடி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணியில் 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் கலந்து கொடுத்தாவே போதும். இப்போ நான் 5 லிட்டர் எடுத்துருக்கிறதுனால நான் அந்த அளவு வந்துட்டு டேபிள் ஸ்பூன் கணக்கு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் நான் கலந்துட போகிறேன். டீஸ்பூனாக இருக்க பட்சத்தில் நீங்கள் 5 டீஸ்பூன் கலந்துக்கலாம். இது டேபிள் ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ரோஜா செடிகளுக்கு தண்ணி கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி வந்து லிக்விட் ஃபர்டிலைசரை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுவும் நல்லா அந்த தொட்டியில் மண் வந்து நல்லா காஞ்சிருக்க பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ரூட்டுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன செடியை தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஃபர்டிலைசர் வந்து கொடுத்ததில்ல, நல்லா வந்து புது தண்டுகள் வந்து அழகாக எடுத்து வந்திருக்கு. எல்லா பக்கமும் வந்து மொட்டுகள் வந்து அழகாக வச்சுது. ஸோ இப்போ இந்த ஃபர்டிலைசரை வந்து நம்ம இது கொடுத்துடலாம். செடி சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 250 ml அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை நல்லா கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது, நல்லா வந்து தாங்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் ஃபர்டிலைசர் வந்து கொடுக்கலாம். இல்லை அந்த மாதிரிலாம் கலந்து கொடுக்க உங்களுக்கு டைமே இல்லை, நீங்கள் டியூப்பில் தான் வந்து ஏதாவது தண்ணி கொடுக்க போகிறீங்க, மண்ணில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அப்படி மண் பகுதியில் தூவி விட்டு தண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும். சூப்பராக க்ரோத் இருக்கும். மேல் பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது. நம்ம வந்து மிக்சியில் தானே அரைச்சோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு வந்து நைஸாக அரைபடலை. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நீங்கள் ஊற்றிட்டு அந்த ஸ்ப்ரே வந்துட்டு நீங்கள் இலைகள் மேலேயும் தெளித்து விடலாம். சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். அதுக்கு ஒரு டானிக் குடிச்ச மாதிரியும் இருக்கும். இந்த ஃபர்டிலைசரை வந்து கொடுத்துட்ருக்க 7 days ரோஸ்லாம் பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாகவே வந்து அழகாக பூக்குது. நல்ல பிங்கிஷாக இருக்குது. ஸோ ஆனியன் பீல் அந்த கொடுக்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஃபர்டிலைசரை உங்கள் வீட்டில் நீங்களும் ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய செடிகளுக்கு அழகாக நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். கொடுத்துட்டு எந்தளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படின்றதையும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பயனுள்ள தகவல்களில் சந்திக்கலாம். தேங்க்யூ.